கம்ரு பாரு சாரி ஆக்டர் கமருதீன் விஜே பார்வதி யார் மேல தப்பு இருக்கு பாப்போமா? வணக்கம் நண்பா நண்பீஸ், வெல்கம் டு எரலவழன் யூடியூப் சேனல். நீங்க என்ன எரல்ஸ்னு கூப்பிட்டா போதும். இது நான் 3 செக்மெண்டா பிரிச்சிருக்கேன். ஒன்னு தி சண்டை, ரெண்டாவது தி யார் மேல தப்பு இருக்கு, மூணாவது தி லவ் அண்ட் கன்க்ளூஷன். ஓகே, தி சண்டை. பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, பிஆர் டாஸ்க். பிஆர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே பிஆர்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த டாஸ்க் கொடுத்தப்ப இவங்க பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிச்சு. ஆனா அதுலயுமே எப்படி போய் முடிஞ்சுன்னா சண்டையில போய் முடிஞ்சுச்சு. அதுல நம்ம கமருதீன் வழக்கம் போல பாரு வந்து பேட் டச் அப்படிங்கிற அந்த பேட் டச், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது மிகப்பெரிய வார்த்தை. இந்த விஷயத்த வெளியெடுத்து வராங்க. நான் வந்து மிகப்பெரிய ட்ராமாவில் இருக்கேன், பார்வதி இப்படி என்ன பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு வந்து ஒரு க்ளோஷர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அது மிகப்பெரிய சண்டையில போய் முடியுது. அதுக்கப்புறம் விஷயம் வெளியே தெரிய வருது. நமக்கு இல்லைங்க, அந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்க்கே. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம், விஜய் சேதுபதி தெரியும், பிக் பாஸ் டீமுக்கு தெரியும், பட் உள்ள இருக்க யாருக்கும் தெரியாது, சில பேருக்கு மட்டும் தெரியும். அப்பதான் அந்த ஃபிளாஷ்பேக் நம்ம கமருதீன் சொல்றாரு. என்ன ஃபிளாஷ்பேக்னா, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஒரு மெலன் இருந்துச்சு, வாட்டர் மெலன் கூட நம்ம விஜய் பார்வதியும் க்ளோஸா இருந்தாங்க. ஓகேவா? அந்த டைம் இருந்தப்ப ஜெயிலில் வந்து நம்ம கமருதனையும் பார்வையும் ஜெயிலில் போட்டுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் அப்பதான் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா பழகவே அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப 2 பேரும் மாறி மாறி ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, வலிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம கமருதீன் வந்து அந்த வழிதல் நிமித்தமும் அந்த காரணத்தினால் ஒரு முத்தம் தான் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது அப்படியே முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம கமருதீன் தான் அப்பப்ப கொஞ்சம் மூடு வந்து சரியில்லாம போயிடும்ல. அப்படி இருக்கிறப்ப பார்வதியோட சண்டை போட்டுறாரு. ஸோ அதனால வந்துட்டு நம்ம பார்வதி போயிட்டு வாட்டர் மெலன் கிட்ட இந்த மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப பார்வதி வந்து அங்க மிகப்பெரிய ஒரு வார்த்தையை விடுறாங்க. என்னன்னா, அவன் வந்து பண்ணது பேட் டச் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வார்த்தையை அங்க விடுறாங்க. ஓகேவா? அது யார்கிட்ட விடுறாங்க, அது விட்டதே தப்பு. அது இன்னொன்னு யார்கிட்ட விடுறாங்கன்னா, அப்ப க்ளோஸா இருந்த நம்ம வாட்டர் மெலன். அது சும்மா இருக்குமா அந்த வாட்டர் மெலனு? என்னென்ன பண்ணி வச்சிச்சுன்னா, அடுத்த கமருதீன் கூட சண்டை வரப்ப நான் வந்து வீக்கெண்ட்ல ஒன்னு வச்சு கிளிக்க போறேன், நீ வந்து பெண்கள் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை அங்க விட்டுரும் போது பார்வதி அப்பயே வாய முறா குரங்கு அந்த மாதிரி சொல்றாங்க. பட் அவர் விடல. அப்பதான் அந்த விஷயம் வெளியே வருது, பார்வதி இதை மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஒரு லவ் ஏற்பட்டதால 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது லவ்னு கூட சொல்ல மாட்டாங்க, ஃப்ரெண்டுக்கு மேல லவ்வுக்கு கீழே, அப்போ அதுக்கு பேர் என்னன்னு தெரியல. ஸோ அந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி அங்க இருக்கிறப்ப அவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் ஒரு டைம்ல போயிட்டு இருக்கிறப்ப அப்பப்ப இந்த டாபிக் வெளியே வரப்ப பார்வதி சொல்றாங்க, இது இங்க பேச வேணாம், வெளியே போய் பேசிடலாம் எதுனாலும் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா சொல்றாங்க. ஆனா கமருதீன் விடல. ஏன் விடலைன்னா, ஃபேமிலி டாஸ்க் வருது. ஃபேமிலி டாஸ்க் வரதால என்ன கமருதீனுக்கு பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலி டாஸ்க் வந்தா ஒருவேளை நம்ம வந்து பேட் டச் அப்படின்னு சொல்ற விஷயம் வெளியே தப்பா போயிருக்குன்னு ஒரு பயம் இருக்கு. இன்னொன்னு, பார்வதி வந்து ஃபேமிலி எப்படியாச்சும் உள்ள வர வைக்கிறதுக்காக மிகப்பெரிய பில்டப்லாம் பண்ணாங்க. எப்படின்னா, பிக் பாஸ் டீம் கிட்ட சொல்ற மாதிரியே சொல்றாங்க, ஐயோ என் அம்மா உள்ள வந்தா என்ன ஆகும், என் அண்ணன் உள்ள வந்தா என்ன ஆகும், எப்படி இதை எடுத்துப்பாங்க, அவங்க ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு டிராமா ஆடுறாங்க. அது ஆதரை மூலியமா எப்படியோ அது வந்து செயல்பட்டு விடுகிறது. ஸோ அதே மாதிரி அவங்களும் உள்ள வரதா தெரிஞ்சிருச்சு. உடனே வந்து கமருதீனுக்கு பயம் தாங்கலை. வேற இப்படி சொல்லியிருக்காளே, நான் யூகிக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்குன்னு, இப்படி சொல்றாளே, நான் என்ன பண்றது இனிமே, நம்ம ஒருவேளை உள்ள வந்துட்டு நீ அப்படி பண்ணிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன திட்டினாங்கன்னா, இல்ல இந்த விஷயம் பெருசாகி வெளியே போச்சுன்னா, என் கரியர் போச்சுன்னா, அடுத்து இந்த பொண்ணு போய் வேற யாருக்கும் எனக்கு பொண்ணே கொடுக்காம போயிட்டாங்கன்னா, என் வாழ்க்கையே போச்சுன்னா என்ன பண்றது, ஒரு பயம் வந்துருச்சு. ஒரு பேனிக் அட்டாக் ஆன மாதிரி ஆயிட்டாரு. அதனால எப்படியாச்சும் அதை முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை இழுத்து பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வராங்க. அம்மா வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்குது. அவங்க பார்வதியோட அம்மா வந்து ஓகே சொல்ற மாதிரி தான் இருக்காங்க. தனியா விளையாடு, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தான் கொடுக்குறாங்க. ஆனா கமருதீனோட அக்கா அப்படி இல்லை. அவங்க வந்து பார்வதி போயிட்டு கமருதீனோட அக்கா கிட்ட போயிட்டு அக்கான்னு சொன்னதால, அக்கான்னு அவ சொன்னான் அப்படின்னு கமருதீன் கிட்ட சொல்லிட்டு அதுக்கு நோ சொல்ற மாதிரி தான் ரெட் ஃபிளாக் ஆடிட்டு வெளியே போயிட்டாங்க. ஓகேவா? வந்த ஃப்ரெண்டும் வேற எதுவும் சொல்லவும் இல்லை கமருதீன் கிட்ட, அரோரா கூட மட்டும் சேர்ந்து விளையாடாத, வினோத் கூட சேர்ந்து விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிறப்ப அக்கா நோ சொல்லிட்டாங்க. இவங்க கூட இருந்தா இவன் நமக்கு டபுள் கேம் ஆடி நம்மளே இது பண்ணி விட்டுருவா, நமக்கு ஆடியன்ஸும் வேணும், கப்பும் வேணும், எல்லாமே வேணுமே, அப்ப நமக்கு வேணாங்கிற ஒரே விஷயம் என்னது, இந்த பார்வதி. ஸோ இந்த விஷயத்த திரும்பி கேட்கலாம்னு சொல்லி திரும்ப இந்த விஷயத்தை கொண்டு வந்து எனக்கு ட்ராமா இருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு க்ளோஷர் வேணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படி அந்த ஃபிளாஷ்பேக் முடியுது. அதுக்கு பார்வதியும் போயிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, டேய் இங்க பாரு, நான் வந்து எனக்கு அப்ப வந்து நீ அப்படி பண்ணதால, சடனா என்கிட்ட பேசாம போனதால, எனக்கு வந்து நீ இப்படி பண்ணும்போது நான் தவறுதலா தப்பா தெரியாம அந்த வார்த்தையை வந்து சொல்லிட்டேன். அதுவும் வாட்டர்மேன் கிட்ட போய் நான் சொல்லிட்டேன் அந்த பேட் டச் அப்படிங்கிற விஷயத்த. அது வந்து நீ அப்படி பண்ணல, எனக்கு அப்படி தோணுச்சு, உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. ஆனாலும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அப்பப்ப வந்து கமருதீன் இந்த வார்த்தையை இழுக்கிறப்ப பார்வதி என்ன பண்ணிடுறாங்க, அப்போ எனக்கு அப்படிதான் தோணுச்சு, எப்படி எனக்கு அப்போ அப்படிதான் தோணுச்சு அப்படின்னு சொல்றாங்க.
உடனே வந்து கமருதீன் வந்து அப்போ அப்படி தோணிச்சா, அப்ப எப்படி நீ இல்லைன்னு சொல்ற, அப்போ அப்படி தோணிச்சுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அது புரியவே இல்லை. எல்லா கண்டஸ்டன்ட்டும் வந்து முட்டாப்பையிலே அப்படின்னு சொல்லாத அளவுக்கு வந்து நான் சொல்றேன்னு சொல்லி விக்ரம் ஏஞ்சி வந்து சொல்றாரு, இங்க பாருடா அவ லூசுத்தனமா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அப்போ அப்படி தோணுது, ஆனா தோணதே தப்பு தான், அப்படி அதை மீறியும் நான் தப்பான ஒரு வார்த்தையை இவ்வளவு கேமரா முன்னாடி சொல்லிட்டேன், பட் அது என்னோட கன்சர்னோட தான் நடந்துச்சு, நீ அப்படி பண்ணல, நீ தப்பு பண்ணல, உன்னோட பேட் டச் கிடையாதுன்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அப்பயும் புரிஞ்சான்னு தெரியல கமருதீனுக்கு. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கிறாரு. உன் சாரி வேணா ஒரு செட்டு பூரியும் வேணான்னு சொல்லிட்டு பார்வதி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரேக்கப்பும் ஆகுது, பிரிஞ்செல்லாம் ஐ மீன் இனிமே நான் அவன் கூட பழக மாட்டேன், எதுவும் பேச மாட்டேன், அவன்கிட்ட வச்சுக்க மாட்டேன், அப்படியே இருந்துச்சுன்னா கூட வெளியே வச்சுக்கிறேன்னு சொல்லி பிரிஞ்சிடறாங்க. இது ஃபைட் நம்பர் 1. எப்படியோ இந்த பேட் டச் விஷயம் முடியுது. பேட் டச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம், அது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. நான் வேணா அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், ஓகேவா? அடுத்து வந்து ஃபைட் 2. இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடக்குதுங்க. அதில் வந்து டாஸ்க் 2 வந்து பால் வச்சு ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு கட்டத்துல வந்து நம்ம கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை வந்தது, கோல்டன் பால் வச்சு, ஓகேவா? அந்த பால் வந்து வச்சதுக்கு அப்புறம் 3ஆவது ரவுண்ட்ல போயிட்டு என்ன பண்றாரு, கமருதீன் வந்து இந்த மாதிரி பார்வதிக்கு போய் நிக்கிறாரு. நின்ன உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்னு சொல்றாங்கல்ல, அந்த வார்த்தைக்கு அடிப்படையா வச்சுக்கிட்டு நம்ம பார்வதி விளையாட்டா தான், நம்ம கேமராவே பார்க்க முடியுது, விளையாட்டா அச்சி பட அப்படின்னு அடிச்சிடறாங்க. அதே ஒரு விளையாட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு இதை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து சடனா வந்து என்ன அடிச்சிட்டா அந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு சாரி கேட்டாகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அது மட்டும் இல்லாம அங்க என்ன பண்ணிடுறாரு, அங்க இருக்க டப்பாவை 2 வாட்டி ஒட்டி வச்சுறாரு. சாண்ட்ரா மேல படுற மாதிரி போயிடுச்சு. ஸோ அதனால அதுக்கும் சாரி கேட்டுறாரு. ஆனா வந்து எனக்கு சாரி கேட்டே ஆகணும், பார்வதி என்கிட்ட வந்து சாரி கேட்டே ஆகணும். இதே வந்து நான் வந்து பண்ணியிருந்தா சும்மா விட்டுருப்பீங்களா, நான் சும்மா அப்படி பார்வதி அடிச்சிருந்தா பார்வதி நான் சும்மா விட்டுருப்பாளான்னு சொல்லிட்டு அங்க மிகப்பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அது எப்படி சால்வும் ஆகல. உடனே வந்து பார்வதி அழ ஆரம்பிச்சுட்டு என்ன ஏன் அப்படி டார்ச்சர் பண்றான், அவன் அந்த விஷயத்தை வச்சுட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். திரும்பி அந்த இடத்த பேட் டச்சை கொண்டு வராரு. கமருதீனோட வேலையே இது மட்டும்தான். பார்வதி அவங்க வந்து அழுகாத ஐ மீன் அழறாங்க, ஆனா கண்ணீர் வரல. ஸோ அப்படியே என்ன இப்படி பண்றான், டார்ச்சர் பண்றான்னு சொல்லி தனியா சாண்ட்ரா கிட்ட போயிட்டு திரும்பி உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கமருதீன் ஓரமா போய் உட்காந்து சைலண்டா இருக்கிறாங்க. ஸோ இதாங்க 2 ஃபைட். ஓகே, தி சண்டை முடிந்து விட்டது. அடுத்து தி யார் மேல தப்பு, இந்த டாபிக் தான் இப்போ நம்ம பேச போறோம். இந்த டாபிக் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக்கா இருக்கிறதால இது வந்து எப்படி சொல்லணும்னா, ஆக்சுவலா வந்து பாருவும் கமருவும் எப்படி கேம் ஆடுறாங்க, எவ்வளோ மோசமா நடந்துக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா இதுல வந்து லவ் டாபிக் தான் சம்மந்தப்பட்டு இருக்கு, ஓகேவா? அப்போ இந்த லவ்ங்கிற ஒரு விஷயத்துல இவங்க 2 பேரும் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஹூ இஸ் மோர் பேட் இன் திஸ் லவ் டாபிக் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த லவ் டாபிக் வரப்ப இதுக்குள்ள நடந்த விஷயத்தால யார் வந்து ரொம்ப மோசம்னு எடுத்துக்கலாம். முதல்ல பார்வதி கிட்ட வருவோம். பார்வதியோட மிகப்பெரிய தப்பு என்னன்னா, க்ளோஷர் ஒழுங்கா கொடுக்காதது, அந்த விஷயத்த எக்ஸ்பிளனேஷன் பண்ணாம இருக்கிறது. அது ஏன் அவங்க பண்ணாம விட்டாங்கன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். இன்னொன்னு பின்னாடி போய் பேசுறது, ஓகேவா? இன்னொன்னு கமருதீன் மேல என்ன தப்பு இருக்குன்னா, அவரும் ஓவரா கோவப்பட்டு மற்றவங்க ஆடியன்ஸ் எல்லாம் பயமுத்துற மாதிரியும் உள்ள கண்டஸ்டன்ஸே பயப்படுற மாதிரியும் பண்ற விஷயம் பண்றாரு. இன்னொன்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு என்ன பண்றாங்க, வார்த்தையை விட்டுறாங்க. அப்பாவை பத்தி இருக்கிறாங்க, ஃபேமிலி பத்தி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஆல்ரெடி நடந்த பர்சனலா சொல்லியிருப்போம்ல அந்த மாதிரி டாபிக்லாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி புரிஞ்சிக்காம பண்றது, அந்த மாதிரி விஷயத்தால இதெல்லாம் கமருதீனோட தப்பு. ஸோ 2 பேரும் கம்பேர் பண்றப்ப யாரா தப்பு அப்படின்னு, யார் மோர் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி இந்த லவ்வை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயம் வந்து நார்மலான விஷயம் தான். இப்போ இவங்க வந்து நார்மலா எடுத்துக்கோங்க, நம்ம வந்து வெளியே இருக்கோம், நம்ம டிப்பிக்கலா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பிஹேவியர் இருக்கும் தெரியுமா, ஒரு கப்புள்ஸ்குள்ள இருக்கும், இல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கலாம், இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ள இருக்கலாம், இல்ல ஃபேமிலிக்குள்ள இருக்கலாம். 2 பேருக்கு சண்டை வந்துருச்சுன்னா அந்த 2 பேர் பத்தியும் ஒருத்தர் மாத்தி பேசிக்கிட்டாலும், இல்ல தெரியாம போயிட்டு மேல இப்படி கை பட்டுட்டாலும் கூட அவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க ஓவரா தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. நீங்க கண்டிப்பா ரிலேட் பண்ணி பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயோ இல்ல ஃபேமிலிலயோ இல்ல கப்புள்ஸ்குள்ளயோ கண்டிப்பா அந்த மாதிரி தான் இருக்கும். ஒருத்தர் மாத்தி திட்டிப்பாங்க, அசிங்கமா பேசிப்பாங்க, அது கை சண்டை வரைக்கும் கூட போய் முடியும். அதுக்கப்புறம் வந்து நார்மலா எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த ஒரு விஷயம் தான் பிக் பாஸ்ல திரும்ப ரிப்பீட்டேட்டிவ் ஆகிட்டே இருக்கு இவங்க 2 பேத்துக்குள்ள. நம்ம சொல்ல முடியாது, இப்ப நாளைக்கே கூட திரும்பி 2 பேர் சேர்ந்துடலாம், இல்ல வெளியே போய் கூட 2 பேரும் சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறலாம், இல்ல டேட்டிங் கூட பண்ணலாம், நமக்கு ஒன்றும் தெரியாது, இல்ல பிரிஞ்சு கூட போகலாம். ஆனா இது டிபிக்கல் கப்புள் பிஹேவியர் தான் எனக்கு தோணுது. அது வந்து நமக்குள்ள நடந்தா அது பர்சனலாகவும், வெளியே வந்து அங்க பிக் பாஸ்க்குள்ள நடக்கிறதால இவ்வளவு பெரிய கேமராஸ் இருக்கு, எல்லாரும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. அதை தாண்டி நம்ம இவங்க இருக்காங்கல்ல கண்டஸ்டன்ஸ், அவங்களுக்கும் இது வந்து பர்சனலா தெரியும். ஏன்னா அவங்க நாம பாக்குறோம், ஆனா அவங்களுக்குள்ள நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து ஒருத்தர் பேசுறத பர்சனலா தான் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி தான் இது பர்சனலா முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்வதி நினைச்சதுல எந்த தப்பு கிடையாது. ஆனா கமருதீன் வந்து பயப்பட்டதுலையும் எந்த தப்பும் கிடையாது. ஆனா 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. பட் மோர் தப்பு யார் மேல இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா கமருதீன் மேல தாங்க தப்பு. ஏன் அப்படி சொல்றேன்னா, 100 பாயிண்ட் வந்து கமருதீன் மேல தப்புன்னு நான் சொல்றேன்னா 99 பாயிண்ட் விஜய் பார்வதி மேலேயும் தப்பு இருக்கு. ஏன் 1 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, லவ்ங்கிற வர கான்செப்ட்ல வந்து நம்ம பார்வதி வந்து பிஹேவியர் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும்.
லவ்வுக்கு முன் லவ்வுக்கு பின், லவ்வுக்கு முன்னாடி வந்து ஏய் அப்படின்னு இருந்தவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணனே பேபி பேபி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். கேம்ல கொஞ்சம் குறைஞ்சிச்சு, சண்டை போறதும் குறைஞ்சிச்சு, பிஹேவியரே மாறிச்சு, பெண்ணா ஃபீல் பண்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம், பார்த்தோம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்ப கம்ப்யூட்டர் விஷயம் வர்றப்ப இந்த லவ் விஷயத்த, நமக்குள்ள பர்சனலா நடக்கிற விஷயத்த நாம வந்து வெளியே போய் டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த அடிப்படையில கமருதீன் தான் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணி நான் தாண்டா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன்டா இந்த பேட் டச் விஷயத்தை வந்து பாரு எடுத்து பேசவே இல்லை, கமருதீன் அத்தனை வாட்டி கேட்டும் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை ஓப்பன் அப் பண்ணி பேசினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேட் டச் வந்து அந்த வார்த்தையை சொன்னதுக்கு கமருதீனுக்கு மேல பழி விழுந்துருமோன்னு சொல்லி பயந்த கமருதீனுக்கு எந்த அளவுக்கு பயம் இருக்கோ அதே பயம்தான் பார்வதிக்கும் இருக்கு. ஏன்னா பேட் டச்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அப்படி நான் தெரியாம நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டாங்க, க்ளோஸரும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்ப கமருதீன் மேல தப்பு இல்ல, அவர் எந்த தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா பார்வதி விஷயத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பேட் டச் அப்படிங்கிறது அவங்க சொன்ன விஷயம், அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க தெரியாம சொன்னாலுமே அவங்க ஒருத்தவங்களை பார்த்து, அவங்க கூட பழகிறத பார்த்து, அவங்க எந்த விஷயத்த பார்த்தோ அவங்க வந்து தப்பா பேட் டச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து மோர் அண்ட் மோர் அவங்க வந்து சாரி கேட்டு கமருதீன் வந்து தப்பு பண்ணலன்னு சொன்னாலும் அப்புறம் எதுக்கு நீ சொன்ன அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் வந்து அவங்க மேலதான் வரும். ஓகே, பார்வதி மேல ஏகப்பட்ட நெகட்டிவ் நமக்கு இருந்தா கூட இந்த ஒரு விஷயம் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல இருக்கும். அதனால இது உள்ள நம்ம பேச வேலாம். வெளியே போய் நான் தெளிவா சொல்றேன், நீ வீடியோ எல்லாம் பார்க்கலாம், எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன்னு நினைச்சாங்க போல, அதனாலதான் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. பட் கமருதீன் புரிஞ்சிக்காம அவரும் ஒரு பயத்துல வந்து இந்த மாதிரி என்ன இப்படி சொல்லிட்டா என் வாழ்க்கையே போச்சு, ஒரு அம்மா இழந்த நான் வந்து ஓகே அம்மா இழந்துட்டேன் அதையும் இழுக்கிறாங்க. அடுத்து அடிக்கடி வந்து நான் அம்மாவை இழந்தவன், அம்மா இப்பதான் இறந்தாங்க அப்படின்றாங்க. சரி, உன்னை பத்தி நீ பேசிக்கோ, பிரச்சனை இல்லை. பார்வதி உங்க அப்பா இறந்தாருல, அவர் மேல சத்தியம் அந்த மாதிரிலாம் போய் கேட்க போறாங்க. இவ மோர் அண்ட் மோர் சும்மா எப்ப பார்த்தாலும் ஃபேமிலி பத்தி இருக்கிறது, வார்த்தையை விடுறது, இந்த மாதிரி ஓவரா பண்ணிட்டே இருக்கிறதால இந்த லவ் விஷயத்துல இந்த உங்க 2 பேருக்குள்ள நடக்கிற இந்த கெமிஸ்ட்ரிக்குள்ள இவர் வந்து அந்த கெமிஸ்ட்ரியை மீறி ஒரு மாதிரி பர்சனலா டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதனால நம்ம கமருதீனுக்கு வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்து 100 கொடுத்துட்றோம். பார்வதியும் நம்ம வந்து கொஞ்சம் அவங்க பண்ண பிஹேவியர் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால அவங்க எப்படி நமக்கும் தெரியும். ஓகேவா? ஸோ அதனால அவங்களுக்கு வந்து 99 பாயிண்ட் கொடுத்து ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இறக்குறேன். ஓகேவா? இந்த தப்பு பண்ணதில் யார் மேல தப்புன்னு கேட்டீங்கன்னா கமருதீன், பாரு. ஓகேவா? நல்லா பாரு. ஸோ யார் மேல தப்பு அப்படிங்கிற கரெக்டான கேள்விக்கு பதில் என்னன்னா, கமருதீன் வந்து 100 பாயிண்ட ஸ்கோர் பண்ணி கமருதீன் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. 99 பாயிண்ட ஸ்கோர் பண்ணி பார்வதி செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் 98 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி விஜேஎஸ் இருக்காரு. 97 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி பிக் பாஸ் டீம் இருக்காங்க. அதே மாதிரி 96 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி கண்டஸ்டன்ஸ் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஏன் இவங்களெல்லாம் இழுக்கிறேன்னா, விஜேஎஸ் அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் டீம், ஐ மீன் விஜய் சேதுபதியும் பிக் பாஸ் டீமும் இது ஆக்சுவலா இது மிகப்பெரிய சென்சிட்டிவான டாபிக் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இதை நாம வந்து ஒரு கரெக்டான க்ளோஷர் வச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்க அதை பத்தி பேசிருக்கலாம். அவங்க இதை வச்சு கண்டென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதை பத்தி பேசவும் கிடையாது. இன்னொன்னு அங்க உள்ள இருக்க கண்டஸ்டன் சில பேருக்கு தெரிஞ்சிச்சு, முக்கியமா அரோராக்கெல்லாம் தெரியும். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்கலாம், எல்லாத்தையுமே இதை பத்தி சொல்லி நாம இதை பேச விடாம பண்ணலாம், எல்லாரும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி இது கரெக்டா முடிச்சுடலாம்னு சொல்லிட்டு எப்பயே முடிச்சு விட்டுருக்கலாம். ஆனா அவங்களுமே இதுக்கு நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து அப்படி விலகி இருந்ததால அவங்க மேலேயும் தப்புங்க. சோ இதுதான் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் நடந்த ஒரு ஃபைட்டு. அதில் என்ன நடந்துக்கிறது விஷயம் நீங்க போய் அலசி ஆராய்ஞ்சா கூட இதுதான் வரும். மேபி இதுக்கு மேல ஏதாச்சும் வரலாம். அப்படி ஏதாச்சும் நான் விட்டுட்டேன், இந்த பாயிண்ட் நீங்க சொல்லல அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுவுமே நீங்க சொன்னது புரியல, நீங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணான்னு கேட்டீங்கன்னா அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு ஓகேனா நான் வந்து என்னோட ஒப்பீனியன்ல பார்வதியும் கமருதீனும் எப்படி இருக்காங்க, அவங்க பண்ண தப்புகள் எல்லாம் லிஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அது வேணும்னா பார்வதி விசஸ் கமருதீன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் என்ன ஆச்சு, அவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்க திவ்யா விசஸ் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. அதே மாதிரி பிஆர் பத்தி எனக்கு தெளிவா சொல்லுன்னு கேட்டீங்கன்னா பிஆர்னு கமெண்ட் போடுங்க. அதுக்குன்னு பிரதீப் ரங்கநாதன் நான் சொல்லல, இது வேற விஷயம். ஓகேவா? அடுத்து வந்து இன்னொரு நம்ம வினோத்தை பத்தி ஒரு வீடியோ போடுப்பா, அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வினோத்துக்கும் கமருதீனுக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி வீடியோ போடுன்னு கேட்டீங்கன்னா வினோத்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த பேட் டச் பத்தி மிகப்பெரிய ஒரு சென்சிட்டிவான டாபிக்கா இருக்கிறதால அதை பத்தி ஒரு தனியாவே நான் வீடியோ ஒன்று போட போறேன். முடிஞ்சா அந்த வீடியோவும் நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல தீய சக்தி விசஸ் தூய சக்தி, என்னோட ஒப்பீனியன் குட் பேட், பார்வதியா கமருதீனா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன், முடிஞ்சா பாருங்க. இந்த வீடியோவை பார்வதி தாண்டா தப்பு அப்படின்னு சொல்ற கமருதீன் ஃபேன்ஸுக்கு இங்க பாரு கமருதீன் மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு காமிங்க. அதே மாதிரி கமருதீன் மேல தாண்டா தப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற பார்வதி ஃபேன்ஸுக்கு அனுப்பிவிட்டுட்டு இங்க பாரு பாரு மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அனுப்புங்க. 2 பேருமே மோசம்தான். ஓகேவா? அதனால நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க அடிக்காம இருங்க. கப்புள் ஸ்கூல்ல இது மிகப்பெரிய விஷயமா பரவறதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த வார்த்தைங்க, ஈகோ மட்டும்தான் இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை. இது வந்து யூனிவர்சல் ட்ரூத்தா இருக்கிறதால இதை சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஹைப் பட்டனை தட்டி விட்டுருங்க, நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுங்க. அவ்வளவுதாங்க.